அனைவருக்கும் வணக்கம். அமைச்சரவை நேற்று ஜனாதிபதியினுடைய தலைமையிலே கூடியது. இதன்போது எடுக்கப்பட்ட முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. இதன்போது அமைச்சரவையினுடைய ஊடக பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சருமாகிய டாக்டர் நலிந்த ஜாசிஸ் அவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தார். இதனோடு போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்யூ உட்லர் அவர்களும் அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார் ஆகியோரும் அணிந்திருந்தார்கள். நாம் எடுக்கப்பட்ட முடிவுகளை சுருக்கமான முறையிலே பார்க்கலாம். முதலாவதாக எடுக்கப்பட்ட முடிவு இலங்கைக்கான தேசிய கட்டடங்கள் குறியீட்டு கோவை பில்டிங் கோட்ஸ் அதனை தயாரிப்பது தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது. கட்டடங்கள் குறியீடு என்பது பொதுமக்களுடைய பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் நலனோம்புகையை உறுதிப்படுத்துவது போலவே அனர்த்த ஆபத்துக்கள் குறைகின்ற வகையில் கட்டடங்களை திட்டமிடல், நிர்மாணித்தல், பராமரித்தல் மற்றும் மாற்றுதல் தொடர்பாக குறைந்தபட்ச சட்ட ரீதியான மற்றும் தொழில்நுட்ப ரீதியான தேவைகளுடன் கூடிய ஒழுங்கு விதிகளாக காணப்படுகின்றது. குறித்த குறியீட்டின் ஊடாக கட்டடங்களுடைய கட்டமைப்பு ரீதியான ஒருமைப்பாடு, தீயிலிருந்து பாதுகாத்தல், மின் கட்டமைப்பு, குழாய் நீர் கட்டமைப்பு, வலுசக்தி வினைத்திறன் மற்றும் இடர் பதில் வினையாற்றல் திறன் போன்ற பல்வேறு பிரிவுகளின் கீழ் முழுமையான கட்டுமான துறையும் உள்ளடக்கப்படுகின்றது. அதற்கமைய தேசிய கட்டடங்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தினால் இலங்கைக்கான தேசிய கட்டடங்கள் குறியீட்டு கோவையை பில்டிங் கோட்ஸ் தயாரிப்பதற்காக கருத்திட்ட முன்மொழிவு ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த கருத்திட்ட முன்மொழிவை நடைமுறைப்படுத்துவதற்காக பாதுகாப்பு அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இரண்டாவது தீர்மானமாக அமையப்பெற்றிருப்பது இலங்கைக்கான உள்வாங்கலுடன் கூடிய ஆரம்ப முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி வேலை திட்டம் தொடர்பானதாக காணப்படுகின்றது. இலங்கையில் மன வளர்ச்சி குறைபாடு உள்ளிட்ட நரம்பு விருத்தி குறைபாடுகளை கொண்ட பிள்ளைகளுடைய எண்ணிக்கை கடந்த சில தசாப்தங்களாக அதிகரித்து வருவது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு அமைவாக மேலெழுந்து காணப்படுகின்ற சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்காக சுகாதாரம், கல்வி மற்றும் சேவை வசதிகளை மேம்படுத்துவதற்கு 5 ஆண்டு தேசிய வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் ஆரம்ப படிமுறையாக சர்வதேச தர நியமங்களுக்கு இணங்க மன வளர்ச்சி குறைபாடு உள்ளிட்ட நரம்பு விருத்தி குறைபாடுகளை கொண்ட பிள்ளைகளுக்கான சிகிச்சை நிலையம் ஒன்றை கொழும்பு சீமாட்டி ரிச்வி சிறுவர் மருத்துவமனையில் நிறுவுவதற்கு 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக 200 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. குறித்த கருத்திட்டத்துக்கு மேலதிகமாக 25 மாவட்டங்களிலும் குறித்த நோய்களுக்கான சிகிச்சைகளை விரிவாக்கம் செய்வதற்கான கருத்திட்ட முன்மொழிவு தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் ஊடாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. உத்தேச கருத்திட்டம் கீழ்வரும் 3 கூறுகளை கொண்டுள்ளதாக காணப்படுகின்றது. மாவட்ட மட்டத்தில் சிறுவர் அபிவிருத்தி மற்றும் சிகிச்சைகளுக்கான நிலையங்களை அமைத்தல், மாகாண மட்டத்தில் சமுதாய தாய்சை நிலையங்களை நிறுவுதல், மாவட்ட மட்டத்தில் இயலளவு விருத்தி நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் ஆகிய 3 பிரிவுகளை கொண்டதாகவே காணப்படுகின்றது. அதற்கிணங்க குறித்த கருத்திட்டத்தின் ஊடாக அதனுடைய கூறுகளை 2025 மற்றும் 2027 இடைநிலை வரவு செலவு திட்டத்தின் சட்டகத்தில் அமுல்படுத்துவதற்காக தேசிய திட்டமிடல் திணைக்களத்தால் வழங்கப்பட்டுள்ள விதந்துரைகளின் அடிப்படையில் மன வளர்ச்சி குறைபாடு உள்ளிட்ட நரம்பு விருத்தி குறைபாடுகளை கொண்ட பிள்ளைகள் தொடர்பான சிகிச்சைகளை விரிவாக்கம் செய்வதற்கான கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இனி நாம் 3வது தீர்மானத்தை பார்ப்போம். 2025-2029 முன் பிள்ளைப்பருவ பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி தொடர்பாக தேசிய பல்துறை மூலோபாய செயற்பாட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. அனைத்து இலங்கை பிள்ளைகளுக்கும் தமது உயரிய ஆற்றல் வளத்தை அடைவதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் சூழலை உருவாக்குவதற்காக முன்பிள்ளை பருவ பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி தொடர்பான தேசிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்கனவே அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. குறித்த தேசிய கொள்கை மூலோபாய திட்டத்தின் ஊடாக அமுல்படுத்த வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. அதற்கெனங்க அனைத்து பங்காள நிறுவனங்களுடைய பங்கேற்புடன் 2025-29 முன்பிள்ளை பருவ பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி தொடர்பாக தேசிய பல்துறை மூலோபாய செயற்பாட்டு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இச்செயற்பாட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக ஆபத்துக்களுக்கு உள்ளாகக்கூடிய மற்றும் தீமை பயக்கும் நிலைமைகள் உள்ள பிள்ளைகளுக்கு விசேட கவனம் செலுத்தி சுகாதாரம், போசாக்கி, கல்வி,
சமூக சேவைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு போன்ற அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கமைய 2025-2029 முன்பிள்ளை பருவ பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி தொடர்பாக தேசிய பல்துறை மூலோபாய செயற்பாட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பதில் கடமை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 4வது தீர்மானம் ஒரு முக்கியமானதாக காணப்படுகின்றது. இலங்கையர் தினம் தேசிய நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. சமூகத்தவர்களிடையே புரிந்துணர்வை அதிகரித்து நல்லிணக்கத்துடன் கூடிய இலங்கையை கட்டியெழுப்பும் நோக்கில் இலங்கையர் தினமாக தேசிய நிகழ்ச்சி திட்டத்தை நடத்துவதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் 2025 ஆண்டு வரவு செலவு திட்ட உரையில் முன்மொழிந்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு புத்த சாசன சமய மற்றும் கலாசார விவகாரங்கள் அமைச்சுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய இலங்கையர் தினம் நிகழ்ச்சி திட்டத்தை 2025 ஆண்டில் டிசம்பர் மாதம் 12, 13 மற்றும் 14 திகதிகளில் கொழும்பு மாநகர சபை மைதானத்தில் மற்றும் விஹாரமாதேவி பூங்கா உள்ளிட்ட அப்பிரதேசத்தை அண்டிய வளாகங்கள் மற்றும் பிரதான வீதிகளை உள்ளடக்கியதாக 4 வலயங்களில் அரசு மற்றும் தனியார் துறையினுடைய பங்கேற்புடன் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. மேலும் குறித்த நிகழ்ச்சி திட்டம் அனைத்து இனங்கள் மற்றும் மதங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அனைத்து மாவட்டங்களின் கலாசார நிகழ்வுகள் மற்றும் உணவு கலாசாரங்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சிகள், உள்நாட்டு கைத்தொழில் கண்காட்சி மற்றும் விற்பனை, புதிய உற்பத்திகளுக்கான வாய்ப்புகளை அறிமுகப்படுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சி திட்டங்கள் நடத்துவதற்கும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய இலங்கையர் தினம் நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக புத்த சாசன சமய மற்றும் கலாசார விவகாரங்கள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இதற்காக 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது தெரிவித்திருந்தார். 5வது தீர்மானம் அரசாங்க அச்சக கூட்டுத்தாபனத்துக்கு பாடப்புத்தகங்கள் பாட அலகுகளை அச்சிடல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. 2026 ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக விநியோகிப்பதற்காக அச்சிடுவதற்குள்ள ஒட்டுமொத்த பாடப்புத்தகங்கள் பாட அலகுகளின் பிரதிகளில் 40% அச்சிடுவதற்காக நேரடி பெறுகை மூலம் அரசாங்க கூட்டுத்தாபனத்துக்கு வழங்குவதற்காக 2025 6 மாதம் 16 தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய கணிசமான பதிலளிப்புடன் கூடிய குறைந்தபட்ச விலை மனுதாரர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட விலைகளின் அடிப்படையில் 78 வகையான பாடப்புத்தகங்கள் பாட அலகுகளுக்கான 6.04 மில்லியன் பிரதிகளை அச்சிடுவதற்கான ஒப்பந்தத்தை 761.29 மில்லியன் ரூபாய்களுக்கு பெறுமதி சேர் வரையில்லாமல் அரசாங்க அச்சக கூட்டுத்தாபனத்துக்கு வழங்குவதற்காக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 6வது தீர்மானம் 2026 ஆண்டுக்கான தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிரிவினாக்களில் கல்வி பயில்கின்ற துறவு மாணவர்களுக்கான பாதணி வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் தொடர்பானதாக காணப்படுகின்றது. 2026 ஆண்டுக்கான தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிரிவினாக்களில் கல்வி பயில்கின்ற துறவு மாணவர்களுக்கான பாதணிகளை பெற்றுக்கொள்வதற்கான வவுச்சர் சிட்டைகளை 2025 பாடசாலை தவணை முடிவடையும் போது பயனாளிகளுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த வவுச்சர் சிட்டைகள் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சால் நலன்புரி கொடுப்பனவுகளை வழங்குவதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள பரிசு வழங்கும் கைத்தொலைபேசி மென்பொருள் மூலம் ஸ்கேன் செய்வதற்கு இயலுமாகும் வகையில் QR குறியீட்டுடன் பாதுகாப்பாக அச்சிட்டு பயன்பெறுகின்ற மாணவர்களுக்கு வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய குறித்த வேலை திட்டத்தின் கீழ்வரும் வகையில் மாணவர்களை தெரிவு செய்வதற்காக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் மாணவர்களுடைய எண்ணிக்கை 250 விட குறைவாக உள்ள பாடசாலைகளில் கல்வி பயில்கின்ற மாணவர்கள் 6,44,000 பேருக்கு இது வழங்கப்பட இருக்கின்றது. அதே போன்று 251 தொடக்கம் 500 இடைப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கையை கொண்ட தோட்ட பாடசாலை மாணவர்கள் 53,093 பேருக்கும், விசேட தேவையுடைய மாணவர்கள் கல்வி கற்கின்ற 30 பாடசாலைகளில் மாணவர்கள் 2,300 பேருக்கும், பிரிவினாக்களில் தெரிவு செய்யப்பட்ட துறவு மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்கள் 30,000 பேருக்கும் இந்த பாதணி வழங்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் மொத்தமாக 7,30,000 மாணவர்களுக்கு இந்த பாதணி வழங்கப்பட இருக்கின்றது. இதற்காக 2,590 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது தெரிவித்திருந்தார்.
7வது தீர்மானம் மண்சரிவு அனர்த்தங்களுக்கு உள்ளாகக்கூடிய சகல வலயங்களையும் நிர்ணயித்தல் சிவப்பு மற்றும் மஞ்சள் வலயங்களாக நிர்ணயிக்கும் முறைமையை பயன்படுத்தி என்ற அடிப்படையில் காணப்படுகின்றது. நாட்டின் ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் 30% மலைநாட்டு பிரதேசத்தில் மண் சரிவு ஆபத்துகளுடன் கூடியதாக இருப்பதுடன் அது 14 மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் பரந்து காணப்படுகின்றமையும் கண்டறியப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு மண் சரிவு ஏற்படக்கூடிய மலைச்சரிவுகள் மற்றும் அவற்றின் பரம்பரை முன்கூட்டி அடையாளம் காணும் ஆரம்ப முறையாக மண் சரிவு அபாய வலயங்களுடைய வரைபடம் தயாரிக்கப்பட்டு தேசிய கட்டடங்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதற்கமைய 2023 ஆண்டாகும் போது இலங்கையில் மண் சரிவு அபாயம் ஏற்படக்கூடிய அதிகமான பிரதேசங்களை உள்ளடக்கிய வகையில் மண் சரிவு அபாய வலயங்களுக்கான வரைபடம் தயாரிக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு ஆரம்பிக்கும் இயல்புகள் காணப்படுகின்ற வலயங்கள் மாத்திரம் அவ்வாறான வலயங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் மண் சரிவு அபாய முகாமைத்துவத்தின் போது மண் சரிவு ஆரம்ப வலயம், சிதைவுகள் சரிந்து விழுகின்ற வழிகள் மற்றும் சிதைவுகள் தரைக்கும் வலயம் உள்ளிட்ட மண் சரிவு மூலம் பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய முழுமையான பிரதேசங்களையும் அடையாளம் காண்பது அவசியமாக காணப்படுகின்றது. இந்த நிலைமையை கண்டறிந்த தேசிய கட்டிடங்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மண் சரிவு அபாயத்தால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒட்டுமொத்த வலயம் டோட்டல் இம்பேக்ட் சோன் நிர்ணயித்தல் சிவப்பு மற்றும் மஞ்சள் வலய முறையை பயன்படுத்தி எனும் பெயரிலான கருத்திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய நாட்டில் மண்சரிவு அபாயத்தை குறைப்பதற்கான துரித தேவையை கருத்தில் கொண்டு குறித்த கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பாதுகாப்பு அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 8வது தீர்மானம் நிலைப்படுத்தப்பட்ட மண்சரிவு அபாயம் கொண்ட இடங்களை மீளமைத்தல் மற்றும் பராமரிப்பதற்கான கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 9வது தீர்மானம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஊர்காவற்றுறை பிரதேச செயலக பிரிவில் குறிக்கட்டுவான் இறங்குதுறையை நிர்மாணித்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. நைனாதீவு மற்றும் நெடுந்தீவு போன்ற 2 தீவுகளுக்கும் யாழ்ப்பாண குடாநாட்டையும் இணைக்கும் பிரதான சமுத்திர அணுகல் வழியாக குறிக்கட்டுவான் இறங்குதுறை பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இவ்விறங்குதுறை மூலம் குறித்த தீவுகளுக்கு பயணம் செய்கின்ற பயணிகள் மற்றும் பண்டங்கள் போக்குவரத்து படகு சேவைகளுக்கான வசதிகள் வழங்கப்படுவதுடன் சமூக ரீதியாக, சமய ரீதியாக மற்றும் நிர்வாக ரீதியாக பரந்துபட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தற்போது காணப்படுகின்ற இறங்குதுறை நீண்ட காலமாக சமுத்திர நிலைமைகளால் பாரியளவான புனரமைப்புகள் மேற்கொள்ளப்படாமையால் பாரியளவிலான கட்டமைப்பு ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகியும் காணப்படுகின்றது. போக்குவரத்து, யாத்திரிகர் பயணங்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தியில் இறங்குதுறையினுடைய முக்கியத்துவத்தை அடையாளம் கண்டு இடைநிலை வரவு செலவு திட்ட சட்டகத்தின் கீழ் குறைக்கட்டுவான் இறங்குதுறையை நிர்மாணிக்கின்ற வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பதில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இதற்காக மதிப்பிடப்பட்ட செலவு 1300 மில்லியன் ரூபாய் என்று இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். 10வது தீர்மானம் இயலாமைக்குட்பட்ட நபர்களுக்காக உதவி உபகரணங்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்வதற்கான திட்டம் ஒன்றினை செயற்படுத்துவது தொடர்பானதாக காணப்படுகின்றது. 2025 மற்றும் 2027 நடுத்தர கால வரவு செலவு திட்ட சட்டகத்தில் 630.2 மில்லியன்களை பயன்படுத்தி இதனை செயற்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 11வது தீர்மானம் அரசு அச்சக கூட்டுத்தாபனத்துக்காக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அச்சுப்பதிப்பு இயந்திரம் மற்றும் உபகரணங்களை வழங்கும் வேலை திட்டத்துக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 12வது தீர்மானம் மெரபணம் தடுப்பூசி 1 கிராம் குப்பிகள் 19 லட்சம் வழங்கலுக்கான பெறுகை, இதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 13வது தீர்மானம் 2008 ஆண்டின் 14ஆம் இலக்க மூலோபாய அபிவிருத்தி திட்ட சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 14வது தீர்மானம் 1931 ஆண்டின் 1ஆம் இலக்க தபால் அலுவலக பிணை நிதிய கட்டளை சட்டத்தை நீக்கி தற்போதைய தேவைக்கேற்ப புதிய சட்டத்தை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அதேபோன்று 15வது தீர்மானம் நச்சு வகை அபின் மற்றும் அபாயர ஊடக வகை திருத்த சட்டமூலம் மற்றும் நீதிமன்ற அமைப்பு திருத்த சட்டமூலம் பெருங்கடலில் அபாயகர ஊடக வகை கடத்தலை தடுத்தல் அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 16வது தீர்மானம் நில அளவையாளர் நாயகம் பதவிக்கு நியமித்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. சிரேஷ்ட மேலதிக நில அளவையாளர் நாயகமாக கடமையாற்றும் இலங்கை நில அளவை சேவையைச் சேர்ந்த விசேடதர அதிகாரியான NKU ரோஹன் அவர்களை நில அளவையாளர் நாயகமாக நியமிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 17வது தீர்மானம் 2010 ஆண்டில் 1ஆம் இலக்க சர்வதேச தொலைத்தொடர்பு பரிவர்த்தனை செயற்பாட்டு குத்தகை
விதித்தல் திருத்த கட்டளையை பாராளுமன்ற அனுமதிக்கு முன்வைத்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது. இதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 18வது தீர்மானம் தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு இலங்கை திட்டமிடல் சேவையினுடைய விசேடத்தர் அதிகாரியாக கடமையாற்றுகின்ற KTI பிரேமரத்ன அவர்களை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. 19வது தீர்மானம் சைபர் குற்றங்களுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரகடனத்துக்கு கையொப்பமிடுவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இறுதி தீர்மானம் அல்லது 20வது தீர்மானம் கலனிவெளி புகையிரத பாதையை ரத்தினபுரி வரை விரிவாக்க சாத்தியவளவு ஆய்வை மேற்கொள்வதற்கும் விவரமான திட்டமிடலை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இவைதான் நேற்று ஜனாதிபதி அவருடைய தலைமையில் எடுக்கப்பட்ட முக்கியமான தீர்மானங்களாக காணப்படுகின்றது. ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளும் அதே போன்று அதற்கு அமைச்சரவை பேச்சாளர் வழங்கிய பதில்களையும் நாங்கள் பார்க்கலாம். தற்போது நிலவக்கூடிய இந்த மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக 12 மாவட்டங்களைச் சேர்ந்த 9392 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக அனுராதபுரம், கேகாலை, கண்டி ஆகிய மாவட்டங்களிலே 3 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக இதன்போது குறிப்பிடப்பட்டது. அதேபோன்று தேவையான நிதி மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இராணுவம், அதேபோன்று முப்படை, போலீசார், ஏனைய அரசு துறை சேர்ந்த அதிகாரிகள் இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக இதன்போது குறிப்பிடப்பட்டது. குறிப்பாக இந்த சுற்று நிருப்பத்தின் அடிப்படையில் ஒரு மரணத்துக்காக 1 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட உள்ளதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அதேபோன்று இதுவரை 377 அரைவாசி பாதிப்படைந்த வீடுகளும் அதேபோன்று 2 பூரண பாதிப்பை ஏற்படுத்திய வீடுகளும் பதிவாகியுள்ளதாக இதன்போது குறிப்பிடப்பட்டது. 11 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாயம் விடுக்கப்பட்டுள்ளதாக இதன்போது குறிப்பிடப்பட்டது. திட்டமிடப்படாத அபிவிருத்தி நடவடிக்கைகள் தான் இவ்வாறான அனர்த்தத்துக்கு மூல காரணமாக அமைவதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்த விடயமாக அமையப்பெறுவது குறைக்கட்டுவான் இறங்குதுறை தொடர்பாக ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருந்தோம். 1300 மில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இறங்குதுறையை அபிவிருத்தி செய்வதற்கு குறிப்பாக நீண்டகால ஒரு தேவையாக காணப்பட்டதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். போதைப்பொருள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுமா என்ற அடிப்படையில் ஒரு கேள்வி வினவப்பட்டது. மரண தண்டனை நிறைவேற்றி தொடர்பில் அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை. இருப்பினும் தற்பொழுதோ இந்த போதைப் பொருளை முற்றுமுழுதாக ஒழிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக கடல் மார்க்கமாக அதிகமான போதைப் பொருட்கள் நாட்டுக்கு உள்ளே வருவதாகும். எனவே அது தொடர்பான சட்டங்களை திருத்தி இதனை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். வெலிகம பிரதேச சபை தலைவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட தொடர்பாக இதன்போது ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளை வினவினார். போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்லர் அவர்கள் தொடர்பான தகவல்களை பரிமாறியிருந்தார். அதாவது 14 குண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். விரைவில் தகவலை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் இதன்போது தேவைப்படுவதாக குறிப்பிடப்பட்டது. குறிப்பாக இலங்கை போலீசார் யாராக இருந்தாலும் சட்டத்தை சரியான முறையில் செயற்படுத்தி அவர்களை சட்டத்தின் முன் கொண்டு வருவார்கள் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்து இதன்போது அமையப்பட்டிருந்தது. அடுத்ததாக மித்தனிய அதே போன்று கந்தானையிலே கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் உடனடியாக ஊடகத்துக்கு வெளிக்கொண்டு வரப்பட்டது. ஆனால் நுவரெலிய பிரதேசத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த போதைப்பொருள் தொடர்பான அந்த களஞ்சியம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இன்னும் ஊடகத்துக்கு வரவில்லையே, இதில் ஏதாவது அழுத்தங்கள் காணப்படுகின்றதா என்று ஒரு ஊடகவியலாளர் கேட்டிருந்தார். அவ்வாறான எந்த விதமான அழுத்தங்களும் காணப்படவில்லை. அந்த விசாரணைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இதன்போது குறிப்பிடப்பட்டிருந்தது. வாகன இறக்குமதிக்கான வரியை ஏன் அரசுக்கு குறைக்க முடியுமா என்ற அடிப்படையில் ஒரு கேள்வியை ஊடகவியலாளர் தொடுத்திருந்தார். உங்களுக்கு தெரியும், தற்போதைய அரசாங்கம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை பொறுப்பேற்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு இக்கட்டான நிலையிலே பொருளாதாரத்தை பொறுப்பேற்றது. பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதன் ஊடாகத்தான் நாட்டினுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடியதாக காணப்படும். எனவே டாலர் இருப்பு மற்றும் வரி வருமானத்தை கவனத்திற்கொண்டே வாகன இறக்குமதி தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதாரம் வலுவடையும் போது அதாவது இதுக்குரிய அந்த வரியை குறைக்கக்கூடிய இயலுமை காணப்படுமா போன்ற விடயங்களை பரீட்சித்து பார்க்கக்கூடிய தன்மை இருப்பதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். ஈஸ்டர் தாக்குதல் பிரதான சூத்திரதாரியை ஏன் வெளிப்படுத்த முடியாது, ரவி செனவிரத்ன அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்ததாக நிசாம் காரியப்பர் தெரிவித்திருந்தார் என்று இதன்போது ஒரு ஊடகவியலாளர் கேட்டிருந்தார். யாரும் குழப்பமடைய வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் ரவி செனவிரத்ன அவர்கள் குறிப்பிட்ட விடயம் தொடர்பில் அவர் மீண்டும் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த கருத்தை ஊடக வெளியீட்டை வெளியிட்டுள்ளதாக இதன்போது குறிப்பிடப்பட்டது. அதாவது அடுத்ததாக முனீர் முல்லப்பனுடைய பிரதி அமைச்சு தொடர்பு இதன்போது வினவப்பட்டது. குறிப்பாக
அவருக்கு வழங்கப்பட்ட அமைச்சு தொடர்பாக இதன்போது பல்வேறு கருத்துக்கள் ஊடகங்கள் வாயிலாக சமூக ஊடகங்கள் வாயிலாக பரவப்பட்டு வருகின்றது. இது தொடர்பாக அமைச்சரவை பேச்சாளரிடம் வினவப்பட்டது. ஃபேஸ்புக் நிலைமையை பார்த்து நீங்கள் எதனையும் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முனீர் முலஃபர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அமைச்சு புத்த சாசன பிரதி அமைச்சு அல்ல, அவருக்கு வழங்கப்பட்டது சமய மற்றும் கலாச்சார அலுவல் அமைச்சு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற அடிப்படையில் தான் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக திரிபோசா தொடர்பாக இதன்போது வினவப்பட்ட திரிபோசா நிறுவனம் தற்பொழுது உங்களுக்கு தெரியும் சுகாதார அமைச்சிலிருந்து தற்பொழுது வர்த்தக வாணிப அமைச்சுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. எனவே அவர்கள் தான் அந்த பெருகை தொடர்பான செயற்பாடுகளை சரியான முறையில் மேற்கொள்ளக்கூடிய இயலுமை காணப்படுவதனால் அது அந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக கொள்ளுப்பிட்டிய மகாநாம கல்லூரியிலே 3 மாணவர்கள் உங்களுக்கு தெரியும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட விடயம் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளை தொடுத்திருந்தார். போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்ட விடயம் குறிப்பாக அது தொடர்பான முற்றுமுழுதான விசாரணை தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றது. எனவே யார் அந்த விடயத்தை செய்திருந்தாலும் அது உண்மையிலே சட்டத்தை சரியான முறையிலே அரசாங்கம் நிலைநாட்டும். குறிப்பாக அமைச்சரவர்கள் குறிப்பிட்ட விடயம் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு தான் முக்கியமானது. உடல் மற்றும் உளவியல் ரீதியாக அல்லது ஏன் அடிப்படையில் பிள்ளைகள் தொந்தரவுக்கு உட்படுத்த யாரும் அனுமதிக்க முடியாது. எனவே யாராக இருந்தாலும் சட்டம் சரியான முறையிலே நிலைநாட்டப்படும், சட்டம் அவர்களுக்கு பிரயோகிக்கப்படும் என்ற அடிப்படையில் தான் அந்த கேள்விக்கான பதில்களும் காணப்பட்டது. இவைதான் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்வி மற்றும் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் மற்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்த கருத்துக்களாக காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு அமைச்சரவை முடிவில் அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.